கடைசியா ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன். அந்த டிப்ஸ் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுடைய வாழ்விலே முதல்ல என்ன உணவு போட்டிருக்கு பாருங்க, படிங்க பார்க்கலாம். துரித உணவு மற்றும் போதைப் பொருட்களை தவிர்த்து உங்கள் உடலை பேணி காத்தல். இந்த துரித உணவு என்பது உங்கள் உடல் என்ன பார்த்து சிரிக்காதீங்க, உண்மை அதுதான். எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட். we are all in the fast food. வீட்டில் சாம்பாரை சூடு பண்ணி 10 நாளா சாப்பிடுறது பாருங்க. சொல்றாங்களா துரித உணவு மற்றும் போதை பொருட்களை நம்மளாம் இல்ல, போதை பொருட்கள் பயன்படுத்துறோம் நம்மளாம் கிடையாது இல்லையா. அடுத்து தினசரி ஜப நடைப்பயணம். இந்த பங்கிலே நான் கத்துட்டதுங்க. பல நபர்கள் வீடுகளில் இருந்து நடைப்பயணமாக ஆண்டவரை நோக்கி வருகிறீர்கள். ரொம்ப சந்தோஷம். அதை கேட்கும் போது முதல்ல இந்த 35 வருடத்தில் நான் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு தான் முறையாக கேட்டிருப்பேன். இந்த தினசரி ஜப நடைப்பயணம், வாழ்த்துக்கள், சந்தோஷம். ஆனால் அந்த நடைப்பயணம் வாக்கிங்கா, சுகர் குறைக்கிறதுக்கா, கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கா, ஜபம் பண்றதுக்கா அப்படின்னா சந்தோஷம். அதுதான் தினசரி ஜப நடைப்பயணம். அடுத்து தினசரி 1 மணி நேரம் கைபேசிக்கு ஓய்வு செய்யலாமா? முடியுமா? முடியாதா? முடியாதே. பாத்ரூம்லயும் தூக்கின்னு போறோமே, சொல்லுடி, டைம் வேஸ்ட் ஆயிடுமா? தினசரி இதுதாங்க பெரிய நோன்பு நம்ம வாழ்க்கையில. இது இப்ப செய்யலாமா? முடியுமா? 1 மணி நேரம் ஓரமாவை வச்சிருக்கிறேன் ஃபாதர். 1 மணி நேரம் எப்பமா? நீ பூச வைக்கிற சமையல்லாம் சாமி, அது இல்லைங்க. வாழ்க்கையில் அப்படியே வச்சிருக்கணும். 1 மணி நேரம் தொலைக்காட்சிக்கு ஓய்வு விடுங்க, 1 மணி நேரம் சீரியலுக்கு ஓய்வு விடுங்க, 1 நேரம் பாக்கி லட்சுமிக்கு ஓய்வு விடுங்க, 1 மணி நேரம் பிக் பாஸ்க்கு ஓய்வு விடுங்க. எல்லாத்துக்கும் ஓய்வு விட்டு என்ன பண்ணுங்க? அமைதியா உட்காருங்க. அமைதியா உட்கார்ந்தாவே போதும், ஆண்டவர் ஆசீர்வாதம். அடுத்து தினசரி ஒருவேளையாவது என்னங்க, குடும்பமாக அமர்ந்து உணவு உண்பது. செய்யறோமா? செஞ்சீங்கன்னா சந்தோஷம், செய்யலனா முயற்சி செய்யுங்கள். அடுத்து தினசரி முதியோர்கள் நோயாளிகளுடன் 10 நிமிஷம். நானே நோயாளி தான் சாமி, எனக்கே யாரும் இல்லைன்றீங்களா? கவலைப்படாதீங்க, என்கிட்ட வாங்க, 10 நிமிஷம் நான் பேசுறேன். யார் ஒருவர் தேவையில் இருக்கிறாரோ, யார் ஒருவர் உங்களிடம் பேச விரும்புகிறாரோ பேசுங்க. அவங்கள்ட்ட நின்று பேச